போடா லூசு. நாட்டின் செலவினம் அதிகரித்ததால் தான் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டது என்ற முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் கருத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்திற்கு காங்கிரஸ் ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 3 மடங்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார். இது குறித்து ப சிதம்பரம் கூறுகையில், தமிழகத்திற்கு சென்ற 11 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதியை ஒப்பிட்டு பார்த்தால் யுபிஏ ஆட்சியில் ஒதுக்கப்பட்டதை விட அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது உண்மைதான். ஆனால் அரசின் மொத்த செலவினம் 3 மடங்கு அதிகரிக்கும் பொழுது மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் 3 மடங்கு அதிகரிக்கும். இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அடுத்த 10 அல்லது 11 ஆண்டுகளுக்கு பின்னர் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியின் அளவானது இப்பொழுது ஒதுக்கப்படுவதை விட அதிகரிக்கவே செய்யும் என்று ப சிதம்பரம் கூறியிருந்தார். இதற்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்திற்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். சென்ற 2014-15 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போதைய நிதியமைச்சர் அடுத்த 30 ஆண்டுகளில் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று கூறியிருந்தார். காங்கிரஸ் ஆட்சியில் உலகின் மோசமான பொருளாதாரம் கொண்ட நாடுகளில் ஒன்று என இந்தியாவை உலக அமைப்புகள் கூறின. காங்கிரஸ் ஆட்சியை போல பொருளாதாரம் வளர்ந்திருந்தால் 10 ஆண்டுகளில் உலகின் 4வது பொருளாதாரமாக இந்தியா உயர்ந்திருக்க முடியாது. காங்கிரஸ் ஆட்சியில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட நிதி 32% மட்டுமே. பாஜக ஆட்சியில் இது 42% அதிகரித்துள்ளது. மத்திய திட்டங்களுக்கு செலவிடப்படும் நிதி இதில் அடங்காது. சென்ற 2024-25 நிதியாண்டில் மாநிலங்களுக்கு 22.75 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. இது காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கப்பட்டதை விட 3.5 மடங்கு அதிகமாகும். ப சிதம்பரம் இதை மறந்து விட்டாரா என்று அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார்.